ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. இந்த மீட்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ஆனால் மெசேஜ் எல்லாமே வந்து என்னை ரொம்ப தொட்டுது. இருளான வாழ்க்கை, நான் விரும்பாத பாதையில், அறியாத பாதையில் எப்படி நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறாருன்றதை நான் உறுதியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நமது இயேசுவே ஆதாரம் ஊழியங்களின் ஆசீர்வாத மாலை. வல்லமையான வார்த்தையை கொடுப்பவர் சகோதரர் ஜே டேனியல் அவர்கள். நாள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இடம் இயேசுவே ஆதாரம் ஊழியங்கள், பெரியார் நகர், புத்தூர். தொடர்புக்கு 9940018988. காந்தி நகர் போலீஸ் பூத் அருகில் வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இக்கூட்டம் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரிஸ் என்கிற யூடியூப் சேனலில் நேரலையில் ஒளிபரப்பப்படும். குடும்பமாக கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். நாம் ஜெபிப்பதற்கு தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மேலான கிருபைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறபடியால் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவைகளுக்கான பதிலை நீர் பரலோகத்திலிருந்து கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜெப ஆவியினால கர்த்தரை நிரப்பி கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையுமே கர்த்தர் நீக்கி போடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி, ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நல்ல வாய்களை திறந்து, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்பவர். அவர் அகிலத்தை படைத்திருக்கிறவர். அவரே யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில தேவனுடைய கரம் நம் நடுவில் அற்புதங்களை செய்யும். தேவனுடைய கரம் நம் நடுவில் ஆச்சரியமான காரியங்களை செய்யும். எனவே அந்த அற்புதத்தின் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அவரே யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புதம் செய்பவர். அவரே அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் ஆமென், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஜெயம் ஜெயம் கொடுக்கும் விசுவாசத்தோடு நம்முடைய தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். ஆமென். நன்றி அப்பா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஜெப நிகழ்ச்சியில கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வாராக. ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென் என்று சொல்லுவோமா? கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் என்னுடைய பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நான் செய்கிற வேலையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதற்கு பிறகு நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 64வது சங்கீதம், அதில் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 64 முதலாவது வசனம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இங்கு வேதம் சொல்கிற தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதனால தான் நம்ம ஜெபம் பண்றோம். நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் சத்தத்தை தேவன் கேட்பார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். என் சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி. நம்முடைய தேவன் வேதத்தில் அநேகருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறார். வேதத்தை நம்ம கவனித்து பார்ப்போமானால், அன்னாளுடைய சத்தத்தை தேவன் கேட்டபடியால் தான் அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் என்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படி வேதத்துல அநேகருடைய சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். எலியா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி வருகிறது. எப்படி வருகிறது? அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டபடியால் தான். அப்போ நாம ஜெபிக்கிற இந்த ஜெப சத்தம், இதை தேவன் கேட்க வேண்டும் என்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி. நிச்சயமாகவே இந்த ஜெபமும் ஜெயமும் என்கிற நிகழ்ச்சியில கர்த்தருடைய பலத்த வல்லமை நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய தொழில்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஏனென்றால் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்க போகிறார். நம்முடைய சத்தத்திற்கு தேவன் பதிலை கொடுக்க போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இன்றைக்கு ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். இன்றைக்கு நாம் எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், அதே சங்கீதம் 64ல 2வது வசனத்துல முதலாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கவனிப்போமானால், துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். இங்கு பக்தன் சொல்லுகிறார், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைகளுக்கும். இதுக்காக தான் நம்ம எல்லாரும் பாரத்தோடு கூட நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் சிக்கி கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு மறைவாக செய்கிற சில காரியங்களை நம்மால கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய முதுகுக்கு பின்னாடி பேசுகிற காரியங்கள், நம்முடைய முதுகுக்கு பின்னாடி குழி வெட்டுகிற காரியங்கள், இவைகள் நிமித்தமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பங்களை சந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நாம இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். பக்தன் ஜெபி
ஜெபித்தது போல என்னை மறைத்தருளும், என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சதி திட்டங்களுக்கு என்னை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்பீங்களாம். எனக்கு மறைவாக செய்யப்படுகிற எல்லா தீவினைகளுக்கும் என்னை மறைத்து காத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிற இடத்திலிருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு மறைமுகமாக செயல்படுகிற மனிதர்களுடைய கூட்டங்கள் ஏராளமான கூட்டங்களாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த பொல்லாத மனிதர்களுக்கு, அந்த துன்மார்க்கர்களுக்கு மத்தியில எங்களை காத்தருளும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை காத்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுவோம். என் குடும்பத்தை காத்தருளும் தேவனே. ஆண்டவரே, என்னுடைய தொழிலை காத்தருளும் அப்பா. என்னுடைய தொழில் விருத்தி அடைகிறது நிமித்தமாக எனக்கு மறைமுகமாக அநேக தீமையான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஊழியம் விரிவடைகிறது நிமித்தமாக அநேக தீமையான காரியங்களை துன்மார்க்கர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது நிமித்தமாக அநேக துன்மார்க்கர்கள் தீமையான காரியங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவரே என்னை மறைத்து காத்தருளும் தேவனே. என்னை மறைத்து காத்தருளும். அந்த பொல்லாத ஆலோசனைகளுக்கு என்னை மறைத்து காத்தருளும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களுக்கு, மறைமுகமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களுக்கு தேவனே என்னை மறைத்து காத்தருளும். உம்முடைய சட்டையின் கீழாக என்னை ஒளித்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துன்மார்க்கனுடைய கரங்களுக்குள்ள நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அவர்கள் செய்கிற ஆலோசனைகளுக்குள்ள நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவனே எங்களை காத்தருளும். எங்க குடும்பத்தை காத்தருளும். எங்க ஊழியத்தை காத்தருளும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 வேதம் சொல்லுகிறது, கண்ணி திரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு மறைமுகமாக வைத்திருக்கிற கண்ணி தெரிக்கும். எனக்கு மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கிற கண்ணி தெரிக்கும். எனக்கு மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் தெரிக்கும். ஓ, கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக தேவன் எழுந்தருளுவார். எனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். எனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கிற எல்லா ஆலோசனைகளும், எல்லா சதி திட்டங்களும் கர்த்தர் உடைத்து எறிகிறார். கர்த்தருடைய பலத்த வல்லமை நம்மை தொடுகிறது. சகோதரனே, சகோதரியே, இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி இயேசுவே என்னை மறைத்தருளும் என்று சொல்லி கேளுங்க. என்னை காத்தருளும் என்று சொல்லி கேளுங்க. என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் என்னை எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுகிறார்கள். எந்த காரியத்தில் இவன் சிக்குவான், எந்த காரியத்தில் இவள் சிக்குவாள் என்று சொல்லி அநேக சத்துருக்கள் எழும்பி போராடுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில தேவனே என்னை மறைத்தருளும். கர்த்தாவே என்னை மறைத்தருளும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஓ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எலிசாவை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் சூழ்ந்த போது ஆண்டவர் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களையும் கொண்டு எலிசாவை மறைத்தாரே, எலிசாவை காத்து கொண்டாரே. அதே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை மறைத்தருளுவார். நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பி போராடுகிற அந்த கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் மறைத்தருளுவார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மறைத்து காத்து கொள்ளுவார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்க போகிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாய் இருக்கும்படி தேவன் செய்ய போகிறார். இதுவரைக்கும் மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கிற அநேக கண்ணிகள் தெரிக்க போகிறது. ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரிப்போமாக.
தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்ததற்காக நன்றி. மறைமுகமாக செய்யப்பட்டிருக்கிற தூக்கு மரத்தை கர்த்தர் உடை தெரிந்ததற்காக நன்றி. எவன் ஒருவன் குழியை ஆழமாக்கினானோ அதுல அவனே விழும்படியாக செய்கிற கர்த்தர் நீர் அல்லவா. எத்தனை ஆமான்கள் மறைமுகமாக தூக்கு மரத்தை செய்திருந்தாலும் கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் எல்லா மறைமுகமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக, கிருபையினால சூழ்ந்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறைமுகமாக செய்கிற அநேக காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அநேக காரியங்களை நம்மை மறைத்து பாதுகாத்து கொள்ள போகிறார். ஏனென்றால் இன்றைய நாட்களை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அநேகர் மறைமுகமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தீமையான காரியங்களை. முதுகுக்கு பின்னால இருந்து எவ்வளோ தீமையான காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளோ தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்களிலிருந்து அவர்களை மறைத்து பாதுகாக்கிற நல்ல தேவனாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா ஆமென். அடுத்தது நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 66வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 66 அதுல 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இங்க பார்க்கும்போது என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு காரியத்தை தான் நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்முடைய இக்கட்டுகளில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய வாய்களை திறந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கிறது. மனிதர்களை நாம் நாடி தேடுகிறோம். எனக்கு இந்த இடத்துல இருந்து உதவி கிடைக்குமா, உதவி கிடைக்குமா என்று சொல்லி நாம் பல இடங்களுக்கு போகிறோம், பல மனிதர்களை நாடி தேடுகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் இக்கட்டுகளில் என் உதடுகளை திறந்து என் வாய்களை நான் திறந்து நான் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருப்பேன். ஆனால் நிச்சயமாகவே என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள்ல இக்கட்டுகள்ல இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்துல இக்கட்டுகள்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்ப உறவுல இக்கட்டுகள்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய பிசினஸ் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறதா? நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்துல இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. வாய்களை திறந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பதில் அளித்து அந்த இக்கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இக்கட்டுகளில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதற்காக டெய்ஸி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்துல ஒரு ஆஷா அப்பா எங்களோட குடும்பத்தை உடைய பாதத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா குடும்பத்துல இருக்கிற தகப்பனே, அப்பா எந்த வித தகப்பனே அப்பா இக்கட்டுகளாக இருந்தாலும் தகப்பனே, அப்பா என் தேவன் தாமே தகப்பனே எல்லாவற்றிற்கும் தகப்பனே ஒரு முற்றுப்புள்ளியை என் தேவன் நீர் வைப்பீராக தகப்பனே. இனி ஒரு இக்கட்டுகளும் தகப்பனே அப்பா எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்களோட குடும்பத்தை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஆவியானவர் தாமே தகப்பனே அப்பா எல்லா இக்கட்டுகளும் தகப்பனே தகர்த்தெறிவீராக தகப்பனே. அப்பா வேலை ஸ்தலத்துல தகப்பனே அப்பா இருக்கிற இக்கட்டுகளையும் தகப்பனே என் தேவன் நீர் முறிப்பீராக தகப்பனே. அப்பா சபையில இருக்கிற இக்கட்டுல தகப்பனே இருந்து விடுதலை ஆக்குவீராக தகப்பனே. அப்பா தொழில்ல தகப்பனே அப்பா செய்கின்ற தொழில்ல தகப்பனே அப்பா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தகப்பனே ஒரு விடுதலை என் தேவன் நீர் தருவீராக தகப்பனே. அப்பா ஊழியத்துல தகப்பனே அப்பா இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் தகப்பனே அதுல இருந்து ஒரு விடுதலை என் தேவன் நீர் தருவீராக
தருவீராக தகப்பனே. அப்பா இனி ஒருபோதும் தகப்பனே அப்பா இக்கட்டுக்குள்ள நாங்க சிக்கி கொண்டு தகப்பனே அப்பா உம்மை விட்டு நாங்க தூர விலகி போயாதபடிக்கும் தகப்பனே அனுதினமும் இக்கட்டுகளை நினைத்து தகப்பனே அப்பா நாங்க மன கசந்து அழுது கொண்டு இராதபடிக்கு தகப்பனே அப்பா எங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் தகப்பனே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே இன்றைய தினத்திலே என் தேவன் தாமே தகர்த்தெறிவீராக தகப்பனே, தகர்த்தெறிவீராக, தகர்த்தெறிவீராக தகப்பனே. அப்பா ஒரு அற்புத விடுதலை தகப்பனே அப்பா ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இனி ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனே ஒரு சந்தோஷம் சமாதானம் தகப்பனே அப்பா இருக்கவும் தகப்பனே அப்பா வீடுகளிலே தகப்பனே அப்பா உம்மை போற்றி நாங்கள் பாடவும் உமக்கு சாட்சியாக தகப்பனே எங்களோட வேலை ஸ்தலத்துல நாங்க நிலை நிற்கவும் தகப்பனே ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஜெய கிறிஸ்து தாமே தகப்பனே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தகப்பனே அப்பா சந்திக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய போறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிற ஒரு காரியம் சங்கீதம் 82வது சங்கீதத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 82வது சங்கீதம், அதுல 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுல முதலாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, பலவீனனை விடுவித்து. எதுல பலவீனமாக இருக்கிறார்கள்? இன்றைய நாட்கள்ல நம்ம பல மனிதர்களை கவனித்து பார்ப்போம். ஆனால் பாவத்தை மேற்கொள்ள அநேகருக்கு இன்றைக்கு பலன் இல்லாமல் பலவீனமான ஒரு பாத்திரமாக அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஒரு உண்மை! இன்றைய நாட்களில் நம்ம கவனித்து பார்த்தா அடிசி அநேகர் இந்த பாவத்தை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா யார்கிட்டயாவது சொன்னாலும் அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களான்ற ஒரு பயமும் அவங்க இருதயத்துல இருக்கிறனால அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடிய மாட்டேங்குது. ஒரு சிலர் அந்த ரங்கத்துல பாவத்துல இருக்கிறாங்க, அது வெளியே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது, இந்த பாவத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும். ஏன் அவங்களால வெளியே வர முடியல அப்படின்னா அவர்கள் பலவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்க. அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ நாம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் பலவீனமான ஒரு பாத்திரம் தான், எனக்கு பலன் இல்லை, அந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, உண்மைதான். ஆனா என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் என்னை பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்வதற்கான ஒரு பலன் எனக்குள்ள வருகிறதாக இருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே ஜெபிக்க போகிறோம். அவருடைய பலன் நமக்குள்ள வரும்போது அந்த பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு அந்த பலன் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. எனவே இருக்கிற இடத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு எந்தெந்த பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது? பொய் சொல்லுகிற பாவம் இருக்கிறதா? ஆனா பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு யோசிக்கிறோமா? இல்லை ஏதோ ஒரு இச்சை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில், குடி பழக்கத்திலேயோ இல்லை விபச்சார வேசித்தனம், ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமோ? இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அதிலிருந்து நான் மேற்கொண்டு வருவதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கிற நபர்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் இருந்தா அவங்களுக்காக எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய இருதயத்துல பாவ கட்டுகள் இருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தையில இச்சைகள் வருகிறதே, அவைகளை போராடி மேற்கொண்டு வருவதற்கான பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே.
பல முறை பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் சறுக்கி விழுந்துட்டு இருக்கிறேன்ப்பா. என்னுடைய பலத்துல நான் முயற்சித்து பார்க்கிறேன், என்னால வெளியே வர முடியல. எனக்கு அந்த பலனே இல்ல ஆண்டவரே, நீர் அந்த பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. அவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அவரே பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக பாவ கிரியைகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். பலவீனனா இருக்கிற நமக்கு அவர் கிருபை தரப்போகிறார். நம்முடைய பலவீனங்கள் அவருடைய கிருபை நமக்கு பூரணமாக விளங்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 அந்த கிருபையை ஆண்டவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபைகள் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க தேவ பலன் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க 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 ஜெபிங்க. எனக்குள்ள பொய் சொல்ற பழக்கம் இருக்கிறது, எனக்குள்ள திருடுகிற பழக்கம் இருக்கிறது. இவைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமே, இவைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமே. என்னுடைய கணவனுக்கு மறைவாக சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு மறைவாக சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். வாலிப வயசுல பெற்றோர்களுக்கு தெரியாம சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர எனக்கு பலனே இல்லாமல் இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரிடத்துல. தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார் சகோதரனே, தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார் சகோதரியே. ஜபத்தினால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஜெபிக்க 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 தேவ பலன் இறங்கி வருகிறது. பலமாக பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த கிருபையை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படி அந்த மதிலை தாண்டுவேன்? நீ தருகிற பலத்தினாலே அந்த மதிலை தாண்டுவேன். நீ தருகிற பலத்தினாலே அந்த சேனைக்குள்ள பாய்வேன். நன்றியப்பா, நன்றியப்பா. தேவ பலன் நம்மை சூழ்ந்து நிற்கிறது, தேவ பலன் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. நீர் தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம். பாவ சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். பாவ உலகத்திலிருந்து எங்களை இழுத்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாவத்தின் நிமித்தமா எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களே, இந்த பாவ கிரியை அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பாவங்கள் வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஆமென் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்தது நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அநேகருக்குள்ள வியாதிகள் மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வியாதினால டெய்ஸி இன்றைய நாட்களில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது சின்ன குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வியாதியினுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற தேவன், வியாதியோடு கூட இருக்கிறவர்களை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கும் போது சரீரங்கள் இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை வரும். சாபங்கள் நிமித்தமாக வந்திருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை வரும். மாந்திரிகத்தின் நிமித்தமாக வந்திருக்கிற வியாதிகளிலிருந்து விடுதலை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே தேவன் விடுதலை ஆக்குவார். எனவே நாம வைராக்கியத்தோடு கூட ஜெபம் பண்ண போகிறோம். அது எந்த வியாதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய வல்லமை என்னை சந்திக்குமானால் 12 வருஷம் இருக்கிற பெரும்பாடு சுகமாகும். 38 வருஷமா இருக்கிற வியாதியஸ்தன் சுகமாவா? அவருடைய வல்லமை மாத்திரம் என்னை சந்திக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இதுக்காக டெய்ஸி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்திலே ஒரு ஆசா வியாதியின்
கூறல் நிமித்தமாக தகப்பனே அப்பா வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உடைய பாதத்தில் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா தீராதி வியாதி நிமித்தம் தகப்பனே எத்தனையோ வருடங்களாக தகப்பனே அப்பா வேதனையோடு தகப்பனே அப்பா குடும்பத்தாரால தகப்பனே ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட எத்தனையோ பேர் வேதனையோட கண்ணீரோடு இருப்பாங்க தகப்பனே அப்பா ஒரு விசியாக ஆவியானவர் தாமே நீர் மனம் இறங்குவீராக மனம் இறங்கி தகப்பனே அப்பா உடைய கரத்தினால் அவர்களை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தகப்பனே அப்பா அவர்களை தொட்டு ஒரு பரிபூர்ண தகப்பனே அப்பா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தகப்பனே தேவன் தாமே நீர் அவர்களுக்கு தருவீராக தகப்பனே இனி பலவீனங்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஆவியானவர் தாமே உம்முடைய பலத்தினால் அவர்களை நீர் இடை கட்டுவீராக தகப்பனே அப்பா மரித்த லாசருவை உயிர்த்தெழ வைக்க உம்மால் கூடுமானால் தகப்பனே இன்றைய தினத்துல கூட தகப்பனே அப்பா மரணத்தினால போராடி கொண்டிருக்கிற தகப்பனே அப்பா எத்தனையோ பேர் தகப்பனே அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் தகப்பனே வீடுகள்ல இருக்கலாம் தகப்பனே அப்பா வேதனையோட இருக்கலாம் ராஜா இப்பொழுது உடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே உடைய வல்லமையினால கரம் இறங்கி தகப்பனே ஒரு பரிபூர்ண சுகம் தகப்பனே அப்பா இப்பொழுதே அவர்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே அப்பா அவர்கள் எல்லாரும் தகப்பனே நல்ல ஒரு பெல்லத்தோட தகப்பனே அப்பா சாட்சியாக தகப்பனே உமக்கென்று வைராக்கியமாக தகப்பனே அப்பா நிலை நிற்க என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே அப்பா நிறைய பேர் தகப்பனே அப்பா சாபத்தின் நிமித்தமாக தகப்பனே அப்பா அது நிமித்தமாக தகப்பனே அவர்கள் சரீரத்துல பலவீனத்திலே தகப்பனே அப்பா அவர்கள் மேற்கொண்டு இருப்பாங்க தகப்பனே அப்பா ஒரு விசையாக தகப்பனே எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் சரி தகப்பனே இப்பொழுதே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே இப்பொழுதே தகப்பனே அப்பா தகர் தெரிவீராக தகப்பனே சாபத்தின் கூறுகள் தகப்பனே ஒருபோதும் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை தகப்பனே அணுகாதபடிக்கு தகப்பனே எல்லாவற்றையும் தேவன் தம்மை தெரிப்புண்டாக்குவீராக தகப்பனே இப்பொழுதே சரீரத்துல ஒரு விடுதலை தேவன் நீர் உண்டாக்குவீராக தகப்பனே நீர் உண்டாக்குற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்முடைய பாதத்துல ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா யாரெல்லாம் தகப்பனே அப்பா மாந்திரீகத்தின் நிமித்தமாக தகப்பனே அப்பா அவர்கள் வேதனையோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே அவர்களுக்கும் தகப்பனே அப்பா இப்பொழுதே ஒரு பரிபூர்ண விடுதலை என் தேவன் நீர் கொடுப்பீராக தகப்பனே அப்பா சத்துரு திட்டங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே என் தேவன் நீர் இப்பொழுதே அத்தமாக்கி போட்டுவீராக தகப்பனே ரத்த கோட்டையினால தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக தகப்பனே உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து தகப்பனே ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளுவீராக தகப்பனே இப்பொழுது ஒரு புது பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த ஜெப நேரத்துல வியாதியோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய சரீரங்கள் ஒரு மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இதை கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள். ஆனால் ஒரு ஆமேன் சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவ கிருபை நம்மை தாங்கும், நம்மை தப்புவிக்கும். அடுத்தது நாம ஜெபிக்க போகிறது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல அநேக குடும்பங்கள் பிரிவினையினால சிக்கினவர்களாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி மத்தியில பிரிவினை, குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரிவினை, சபையில பிரிவினை, எங்க பார்த்தாலும் பிரிவினை தான். இந்த பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை கடிந்து கொள்ள போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து குடும்பத்துல பிரிவினைகள் இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினைகள் இருக்கக்கூடாது, சபையில பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லா பிரிவினைகளை மாற்றி ஒரு மனதை தேவன் கட்டளையிட வேண்டும். ஆமென். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது வந்து டைவோர்ஸ் வரைக்கும் போயிருது. நிறைய பேரோட ஃபேமிலியில அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அந்த சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு வந்து குடும்பத்தையே வந்து பிரிச்சு ஒன்றுமே இல்லாம போகும்படி செய்து விடுகிறது. அப்ப குடும்பத்திற்கு
நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடணும். கணவன் மனைவிக்கு எந்த டைம்ல எப்படி நடந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இந்த பிரிவினைகள் வராதபடிக்கு தேவன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அதுல பொல்லாத மனுஷங்க உள்ள வரக்கூடாது. இப்ப எல்லாரும் சோமன போகிறோம். ஒருவேளை கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து குடும்பத்தில் ஏதோ சில பிரிவினைகள் இருந்தா, இன்னைக்கு தேவனே எங்க குடும்பத்தை ஒன்றாக மாற்றுங்க ஆண்டவரே, இணைத்து கொள்ளுங்க, ஐக்கியத்தினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீர். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. நீர் இணைக்கிற தேவனாக இருக்கிறீர். பொல்லாத பிசாசானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரிவினைகளை கொண்டு வந்து குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்து கொண்டிருக்கிறானே, ஊழியங்களை ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்து கொண்டிருக்கிறானே. இந்த பிரிவினையின் கிரியைகள் எல்லா இடங்களை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜோபனுங்க. சகோதரனே சகோதரியே, பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை கடிந்து கொண்டு ஜோமனுங்க, அதை கடிந்து கொண்டு ஜோமனுங்க. வெளியே போய் என்று சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற பிரிவினையின் கிரியைகள் உடைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தின் நிமித்தமாக வந்திருக்கிற பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரிவினைகளும் மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி பிரிவினை இருக்கக்கூடாது, இனி பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்றாக இணைக்கப்படுகிறதற்காக நன்றி. பிரிந்திருக்கிற சபையின் விசுவாசிகள் மீண்டுமாக ஒரு மனதை கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை இப்பொழுதே ஊற்றி ஜெபிக்கிறோம், இப்பொழுது ஊற்றி ஜெபிக்கிறோம். பிரிவினையின் ஆவிகள் வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இப்படி கிருபையினால இணைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி அப்பா. இனி டிவோர்ஸ் கேசஸ் ஒன்றும் வராதபடிக்கு காத்தருளுங்கப்பா. இனி ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை குடும்பங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் அநேக வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை தேவனாகிய கர்த்தர் ஊழியங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது நாம ஜெபிக்க போகிறது கடன் பிரச்சனையில சிக்கியிருக்கிறவங்களுக்காக நாம பாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும்படி ஜெபிக்க வேண்டும். இத்தனை வருட காலங்கள் நாம் கடன் பிரச்சனையில இருந்திருக்கலாம். இத்தனை மாதங்களாக நம்ம கடன் பிரச்சனை நிமித்தமாக நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையினால் எங்களுடைய பிசினஸ் ஒரு வளர்ச்சிக்குள்ள நாங்க கொண்டு போக முடியல. இந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக நாங்க வைத்திருக்கிற கடை ஒரு விருத்தியை சந்திக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி பல காரியங்கள்ல இந்த கடன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிறவைகளை இந்த கடன்கள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்களுடைய கையின் பிரயாசங்களை நாங்கள் சாப்பிடத்தக்கதாக எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதற்காக டேசி அவங்க ஜெபம் பண்ண போறாங்க. அவங்களோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்துல ஒரு ஆஷா அப்பா, கடன்களால தகப்பனே அப்பா பாதித்து கொண்டு
ராஜா. அப்பா யார் யாரெல்லாம் தகப்பனே எத்தனை வருடங்களாக தகப்பனே அப்பா கடன் என்று தகப்பனே அப்பா வியாதி நிமித்தமாக தகப்பனே அப்பா வேதனையோட தகப்பனே அனுதினமும் தகப்பனே அப்பா கண்ணீர் பாதியில கடந்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, ஒரு விசியாக நீர் மனம் இறங்கி அவர்கள் குடும்பத்தை நீர் சந்திப்பீராக தகப்பனே. அப்பா இனி அவர்கள் கடன் வாங்காத படிக்கு தகப்பனே கடன் கொடுக்கிறவர்களாக அவர்களை நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன் நிமித்தமாக தகப்பனே அப்பா மரண தருவாயில கூட தகப்பனே நான் மரித்து போயிடலாமேன்னு கூட தகப்பனே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் தகப்பனே. நான் வாழ்வதை விட செத்துடலாம் அப்படின்ற யோசனையை தகப்பனே முதலாவது அவர்கள் இருதயத்திலிருந்து தகப்பனே அப்பா அவர்கள் எண்ணத்திலிருந்து தகப்பனே இப்பொழுதே என் தேவன் நீர் எடுத்து போடுவீராக தகப்பனே. இனி ஒருபோதும் அந்த எண்ணம் அவர்களுக்கு வராதபடிக்கு தகப்பனே ஆவியானவர் தாமே அவர்களை நீர் திடப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. நீர் அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்களோட வாழ்க்கையை நீர் நடத்துவீராக தகப்பனே. அவர்களோட கண்ணீர் எல்லாவற்றையும் தகப்பனே ஆனந்த களிப்பாக தகப்பனே நீர் மாற்றி தருவீராக தகப்பனே. அப்பா நீர் நினைத்தால் தகப்பனே அப்பா இமை பொழுதுல தகப்பனே அவர்கள் கடன்கள் எல்லாவற்றையும் மறை செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதே தகப்பனே அந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. அப்பா இப்பொழுதே ஒரு அற்புதம் ஒரு விடுதலை தகப்பனே. கடனிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தகப்பனே. இனி ஒருபோது அவர்கள் தகப்பனே கடன் என்ற பாரத்துல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தகப்பனே அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பாத்திரமாக தகப்பனே அவர்களை நீர் மாற்ற போற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லா கடன் பாரங்களும் மறைந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் புதிய வாசல்களை திறந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும்படியான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத மாந்திரிக பிரச்சனைகள் இருந்து விடுதலைக்காக நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த மாந்திரிகங்கள் அநேக குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அநேக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த பொல்லாத மாந்திரிகமானது அநேக குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். கர்த்தர் துணையாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் அந்த பொல்லாத மாந்திரீகங்கள் இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? அந்த நம்பிக்கையோடு கூட என்னோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்பீங்களாம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரீக ஆவிகளை, எல்லா செய்வனை பிரச்சனைகளை கர்த்தர் வேரோடு பிடுங்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சோமனுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோமனுங்க. எல்லா சபிக்கப்பட்ட பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபியுங்கள். தேவனுடைய பலத்த கரம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய விடுதலையின் கரத்தை கர்த்தர் நீட்டி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பலத்த வல்லமையினாலே கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி. ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க தான் விடுதலை. வாய்களை திறந்து ஜெபிக்க தான் விடுதலை. எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் இருக்கிறதோ அந்த சத்ருவின் வல்லமைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் இப்பொழுது சுட்டெரிக்கிறீர். உம்முடைய அக்கினியினால சுட்டெரிக்கிறீர். உம்முடைய வல்லமையினால சுட்டெரிக்கிறீர். உம்முடைய மாறாத வல்லமையினால சுட்டெரிக்கிறீர். ஜெபிங்க. விடுதலை உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குடும்பங்கள் மேல பூசப்படுகிறது. ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை நம்மை விடுதலையாக்கும்படி தேவ வல்லமை கடந்து வருகிறது. நம்மை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. இந்த நேரத்துல இந்த வேளையில இருக்கிற இடத்திலிருந்து உங்களுடைய தலைகள் மேல கைகளை வைத்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி
கேளுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நீங்க வாய்களை திறந்து ஜெபிக்கும் போது விடுதலை, நீங்க வாய்களை திறந்து ஜெபிக்கும் போது விடுதலை. கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறது. இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. நீர் விடுதலை கொடுக்கிறீர், நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். ஓ ஹல்லேலூயா. அந்த பொல்லாத மாந்திரீகங்கள் நிமித்தமாக வந்திருக்கிற வியாதி வெளியேறுகிறது. அது நிமித்தமாக வந்திருக்கிற கேன்சர் கட்டிகள் மறைந்து போகிறது. ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்குகிறது. டாக்டர் சினி காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. ஓ பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது, புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது, புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது, ஆண்டவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் மேல உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ வல்லமை பாய்ந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபணுங்க. விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக நாம் இன்னொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இந்த ஜெபமும் ஜெயமும் என்கிற நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமானால் கமெண்ட் செஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதற்காக நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் அடுத்து ஜெபிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெண்களின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எனவே ஆண்டவர் பெண்களை பாதுகாத்து ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் ஒரு துணையாக இருக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இதுக்காக டேசி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோடு கூட இணைந்து பாரத்தோடு எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்துல ராஜா ஒவ்வொரு பெண்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு தகப்பனே, அப்பா பெரியவர்கள் வரைக்கும் தகப்பனே, அப்பா வெளியில தகப்பனே, அப்பா தனியாக தகப்பனே இரவு நேரத்துல நடக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆவியானவர் தாமே தகப்பனே, அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக செல்வீராக தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பெண்களும் தகப்பனே, அப்பா வெளியில செல்லும் போது தகப்பனே, அப்பா உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பாதுகாப்பு தகப்பனே, அப்பா எங்களுக்கு வேண்டும் ராஜா. அப்பா ஆவியானவர் தாமே எங்களை தகப்பனே, அப்பா நீர் வேலையடுத்தி கொள்வீராக தகப்பனே. அப்பா மனிதர்களால தகப்பனே எங்களை பாதுகாக்க முடியாது தகப்பனே. சில நேரங்கள் அவர்கள் தவறி விடுகிறார்கள் தகப்பனே. அப்பா ஆனால் தகப்பனே உம்மால் கூடும் ராஜா. அப்பா உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரையும் தகப்பனே, அப்பா நீர் வேலையடுத்தி கொள்வீராக தகப்பனே. எந்த ஒரு நாச மோசமோ தகப்பனே, அப்பா அவர்களுக்கு நேரிடாத படிக்கு தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைகள் என்று பாராமல் தகப்பனே, நிறைய பேர் பாலியல் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அதனால இளம் வயதிலே பிள்ளைகள் மரித்து போயிடுறாங்க தகப்பனே. வாழ்க்கை இழந்து தகப்பனே, அப்பா மரித்து போயிடுறாங்க தகப்பனே. நிறைய குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே. ஒரு விசியாக நீர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் அல்லவோ தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீர் இறங்குவீராக தகப்பனே. பெண்களாக எங்களுக்காக தகப்பனே, அப்பா நீர் யுத்தம் செய்வீராக, நீர் யுத்தம் செய்வீராக, நீர் யுத்தம் செய்வீராக தகப்பனே. ரத்த கோட்டைக்குள்ள தகப்பனே ஒவ்வொரு தெரியும் தகப்பனே, அப்பா நீர் மூடிக்கொள்வீராக. எந்த விதமான தகப்பனே, அப்பா சத்துருவினா சதி திட்டத்துக்கோ தகப்பனே, அப்பா நாங்க விழுந்து போயிடாத படிக்கு தகப்பனே. ஆவியானவர் தாமே தகப்பனே அனுதினமோ தகப்பனே, அப்பா காலை தொடங்கி இரவு வீடு வந்து சேர்ற வரைக்கும் தகப்பனே, அப்பா வீட்டுல இரவுல தூங்க வரைக்கும் தகப்பனே, ஆவியானவர் தாமே தகப்பனே. எந்த ஒரு சேதமோ பிள்ளைகளுக்கு அணுகாத படிக்கு தகப்பனே, அப்பா நீர் ப்ரொடெக்ட் பண்ண போற கிருபைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் காவல் வந்தால் தகப்பனே, அதை ஒருவராலும் தகப்பனே, அப்பா மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, ஒருவராலும் தகப்பனே அதை ஜெயிக்க முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு இருந்தா தகப்பனே,
தகப்பனே, எல்லா சத்துருவின் சதி திட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே தகப்பனே ஒவ்வொருத்தரையும் நீர் ப்ரொடெக்ட் பண்ணி தகப்பனே வழி நடத்த போற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆண்களுக்கும் தகப்பனே அப்பா கண்களின் இச்சையிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, சிறு பிள்ளைகளை தகப்பனே தவறான கண்ணோட்டத்தில் அவர்கள் பார்க்காத படிக்கு தகப்பனே, அவர்கள் குழந்தை மாறி, அவர்களை பொண்ணு மாறி தகப்பனே அப்பா, அவர்களோட அம்மா மாறி தகப்பனே, பிறரை நேசிக்கிற இருதயத்தை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, பெண்களாகிய நாங்களும் தகப்பனே அப்பா ஞானவானாக தகப்பனே உடைகளை அணிந்து தகப்பனே அப்பா வெளியில செல்லவும் தகப்பனே அப்பா உண்மை உத்தமாக தகப்பனே அப்பா வேதத்தின்படி தகப்பனே நாங்க நடக்கவும் என் தேவனீர் கிருபை செய்வீராக தகப்பனே. நீரே வழி நடத்த போற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா பெண்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்க போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய ஊழியத்திற்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த இயேசுவே ஆதாரம் ஊழியத்தை தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய இந்த இயேசுவே ஆதாரம் ஊழியத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாக தேவன் ஆசீர்வதித்தீர், இனிமேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். இதுவரைக்கும் அநேக ஆயிரங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக வைத்தீர் ஆண்டவரே. இனிமேலும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக நடக்கிற ஃப்ரீ ட்ரெய்லரிங், ஃப்ரீ டியூஷன் ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்து இன்னும் பல ஆண்டவரை ஏழை எளியோர்களுக்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆன்லைன் ஆஃப்லைன் ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இன்றைக்கு இந்த நேரில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆசீர்வதிக்கட்டும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், உம்முடைய கரம் எங்களை தப்புவிக்கட்டும், உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் நமக்கு எழுப்புதல் ஜெப கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கலந்து கொள்ள முடியுமானால் கலந்து கொள்ளுங்க, இல்லாவிட்டால் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த வாரத்தில் நமக்கு ப்ராமிஸ் மீட்டிங் இருக்கிறது. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த கூட்டம் ஆன்லைனில் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பார்த்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் புதிய மாதத்தில் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனவே அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்தும். ஆமென், ஆமென். இந்த மீட்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ஆனால் மெசேஜ் எல்லாமே என்னை ரொம்ப தொட்டுது. இருளான வாழ்க்கை, நான் விரும்பாத பாதையில், அறியாத பாதையில் எப்படி நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறாருன்றதை நான் உறுதியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நமது இயேசுவே ஆதாரம் ஊழியங்களின் ஆசீர்வாத மாலை. வல்லமையான வார்த்தையை கொடுப்பவர் சகோதரர் ஜே டேனியல் அவர்கள். நாள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இடம் இயேசுவே ஆதாரம் ஊழியங்கள், பெரியார் நகர், புத்தூர். தொடர்புக்கு 9940018988. காந்தி நகர் போலீஸ் பூத் அருகில் வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இக்கூட்டம் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரிஸ் என்கிற யூடியூப் சேனலில் நேரலையில் ஒளிபரப்பப்படும். குடும்பமாக கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம்.